நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொஞ்ச நேரம் உங்களுக்குள்ளே பார்த்து கேளுங்கள். என்னுடைய எண்ணங்கள் என்னை எங்கு கொண்டு செல்கின்றன என்று. வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் வெளியில் நடப்பதையே கவனிக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்மை அமைத்துக் கொள்வது உள்ளே நடக்கும் சிந்தனைகள்தான். நான் சாணக்கியன் பேசுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையின் பல போராட்டங்களையும் வெற்றிகளையும் பார்த்தபின் நான் உணர்ந்த மிக முக்கியமான உண்மை இதுதான். உங்கள் எண்ணங்கள்தான் உங்கள் செல்வமாக மாறும். ஒரு காலத்தில் நான் பார்த்த ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு திறமை இருந்தது, உழைப்பு இருந்தது. ஆனால் அவன் தினமும் மனசுக்குள்ள என்னால் முடியாது, நான் சாதிக்க மாட்டேன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் இன்னொரு மனிதன் இருந்தான். அவனிடம் வளங்களில்லை, உதவியில்லை. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்திருந்தான். நான் கற்றுக்கொள்வேன், நான் முயற்சிப்பேன், நான் வளர்வேன். சில ஆண்டுகள் கழித்து பார்த்தபோது யார் முன்னேறினார்கள் என்று நீங்கள் நினைத்துப் பாருங்கள். இதுதான் எண்ணங்களின் சக்தி. வாழ்க்கை எப்போதும் நம்மை சோதிக்கும். ஆனால் நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதுதான் நம்மை நிர்ணயிக்கும். நீங்கள் உங்களுக்குள் பேசிக்கொள்வது எப்படி இருக்கிறது என்று கவனித்ததுண்டா? அந்த உள்ளூர் உரையாடல்தான் உங்கள் எதிர்காலத்தை எழுதுகிறது. பலர் பணத்தை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் பணம் என்பது ஒரு விளைவு மட்டுமே. அதன் மூல காரணம் உங்கள் மனநிலை. நீங்கள் பணத்தை மதிக்க ஆரம்பித்தால் அதை ஈட்டுவதற்கான வழிகளை உங்கள் மனம் தானாக தேட ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் பணம் கிட்டாது, அது கடினம் என்று நம்பினால் உங்கள் செயல்களும் அதற்கேற்ப மாறிவிடும். நான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன். எந்த ஒரு பெரிய மாற்றமும் வெளியில் ஆரம்பிக்காது, அது உள்ளேதான் ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றும்போது உங்கள் பழக்கங்கள் மாறும். பழக்கங்கள் மாறும்போது உங்கள் முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். இதை ஒரு மரமாக நினைத்துப் பாருங்கள். அதன் வேர் உங்கள் சிந்தனைகள், அதன் தண்டு உங்கள் செயல்கள், அதன் கனிகள் உங்கள் முடிவுகள். வேர் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே கனிகள் இனிப்பாக இருக்கும். அதனால் முதலில் வேர் மீது கவனம் செலுத்துங்கள். பலர் வாழ்க்கையில் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கு போகிறார்கள் என்று கூட தெரியாது. ஒரு நாள் நான் என்னையே கேட்டேன், இந்த ஓட்டத்தின் முடிவில் என்ன கிடைக்கும் என்று. அந்த கேள்விதான் என்னை மாற்றியது. நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களை கவனித்தால் நீங்கள் உங்களைப் பற்றி பல உண்மைகளை காண்பீர்கள். அந்த உண்மைகள் முதலில் சற்று கசப்பாக இருக்கும். ஆனால் அவைதான் உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மதிப்பை உயர்த்த வேண்டும். நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள், எப்படி சிந்திக்கிறீர்கள், எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் மதிப்பை தீர்மானிக்கும். நான் பார்த்த வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாரும் ஒரு பொதுவான விஷயத்தை கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தோல்வியை பயப்படவில்லை, அதை ஒரு பாடமாக பார்த்தார்கள். அவர்கள் நேரத்தை வீணாக்கவில்லை, அதை முதலீடு செய்தார்கள். அவர்கள் தங்களை குறை சொல்லவில்லை, தங்களை மேம்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் உண்மையான செல்வம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இன்று தேக்கை உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். ஒவ்வொரு முறை எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை கேள்வி கேளுங்கள். இது உண்மையா அல்லது நான் பயப்படுவதாலா இப்படி நினைக்கிறேன் என்று. அந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நீங்கள் உங்கள் மனதை ஒரு தோட்டமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதில் நல்ல விதைகள் விதைத்தால் நல்ல பயிர் வரும். கெட்ட விதைகள் விட்டால் களைகள் வளரும். தினமும் நீங்கள் எந்த விதைகளை விதைக்கிறீர்கள்? நம்பிக்கைதானா அல்லது பயமா? வளர்ச்சிதானா அல்லது சந்தேகமா? இதை நினைத்து பாருங்கள். வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம். சந்தோஷம், அமைதி, வெற்றி. ஆனால் அவையெல்லாம் வெளியில் கிடைப்பவை அல்ல. அவை நம்முடைய உள்ளே உருவாகும் நிலைகள்.
நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும்போது, உங்களை மேம்படுத்தும் போது, அந்த அமைதி தானாக வரும். நான் சொல்ல விரும்புவது இதுதான். உங்கள் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு. அதை சாதாரணமாக கழிக்க வேண்டாம். உங்கள் நேரம் மிகவும் விலைமதிப்பானது. அதை நீங்கள் எதற்கு செலவிடுகிறீர்கள் என்று கவனியுங்கள். நீங்கள் பார்க்கும் விஷயங்கள், நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள், இவையெல்லாம் உங்கள் எண்ணங்களை பாதிக்கின்றன. அதனால் அவற்றை கவனமாக தேர்வு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தலைவராக இருக்க வேண்டும், பார்வையாளராக அல்ல. நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். சூழ்நிலைகள் உங்களை இழுத்துச் செல்ல விடாதீர்கள். ஒரு சிறிய மாற்றம் கூட பெரிய விளைவுகளை உருவாக்கும். இன்று நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தை தேர்வு செய்தால், அது நாளை ஒரு நல்ல செயலாக மாறும். அடுத்த வாரம் ஒரு நல்ல பழக்கமாக மாறும். ஒரு வருடத்தில் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதுதான் வளர்ச்சியின் ரகசியம். மெதுவாக, ஆனால் உறுதியாக முன்னேறுங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆனால் நிற்கவும் வேண்டாம். உங்கள் பயணம் உங்கள் தனிப்பட்டது. அதை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். நீங்கள் நேற்று இருந்தவரை விட இன்று சிறிது மேம்பட்டவராக இருந்தால் அதுவே வெற்றி. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். பலர் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் சிறிய பழக்கங்களை கவனிக்க மறக்கிறார்கள். ஒரு நாளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை அமைக்கிறது. நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் மனம் என்ன நினைக்கிறது? நீங்கள் நாள் முழுவதும் எதை கவனிக்கிறீர்கள்? நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள்? இவையெல்லாம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நான் ஒரு முறை ஒரு விவசாயியை பார்த்தேன். அவன் தினமும் அவன் நிலத்தை பராமரித்தான். ஒரு நாள் அவன் வேலை செய்யாமல் விட்டால் பெரிய மாற்றம் எதுவும் தெரியாது. ஆனால் தொடர்ந்து அவன் கவனிக்கவில்லை என்றால் அவன் நிலம் வறண்டு போய்விடும். அதுபோலதான் உங்கள் மனமும். அதை தினமும் பராமரிக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள், நல்ல பழக்கங்கள், நல்ல செயல்கள், இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு வளமான வாழ்க்கையை உருவாக்கும். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை எப்போதும் நியாயமாக இருக்காது. சில சமயம் நீங்கள் முயற்சி செய்தாலும் உடனடி பலன் கிடைக்காது. ஆனால் அதனால் நீங்கள் நிறுத்திவிட்டால் நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் பாதையில் தொடர்ந்து நடந்தால் ஒரு நாள் அந்த முயற்சிகள் அனைத்தும் சேர்ந்து பெரிய பலனை தரும். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு சக்தி. அது உங்களை நிலையாக வைத்திருக்கும். மேலும் நன்றி உணர்வு. அது வாழ்க்கையை மாற்றும் மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழி. நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ளவற்றை மதிக்கத் தொடங்கினால் உங்கள் மனம் குறைவுகளை விட வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றம்தான் உண்மையான செல்வம். இறுதியாக நான் உங்களிடம் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இன்று எந்த விதையை விதைக்கிறீர்கள் என்று. அந்த விதைதான் உங்கள் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அமைதியாக சிந்தியுங்கள், விழிப்புடன் செயல்படுங்கள், நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் எண்ணங்கள்தான் உங்கள் எதிர்காலம். அதை கவனமாக உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும். அதை உணர்ந்து வாழுங்கள்.